ஜூலை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 13 20 வசனங்களில் மிகச்சிறப்பாய் 18வது வசனம். அவர்களில் சொல்வதை கேட்க நீயும் இஸ்ராயேல் பெரியவரின் மன்னிடம் செல்லுங்கள். அவர் நோக்கி எபிரேயரின் கடவுளாகி ஆண்டவர் எங்களை சந்தித்தார். கடவுள் எங்களை சந்தித்தார். இப்போது நாங்கள் பாலைநிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவித்தார். பாலைநிலத்தில் 3 நாள் போக வசித்தார். போகிறது 40 ஆண்டையும் சொல்லுகிறார். ஏனெனில் எங்கள் ஆண்டவராக எங்கள் பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்த 3 காரியம். ஆண்டவர் சந்தித்தார். பாலைவனத்தில் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் இருக்கிறவர் மக்களை சிறப்பாக தெரிந்து கொண்டு அவருடைய கண்ணீரை துடைத்து அவர் பெரிய காரியம் செய்ய 10 பெரிய அற்புதங்கள் செய்ய கடைசியாக பாஸ்கா பலி ஒப்புக்கொடுத்தல் விளைவாக அவர் போகவிட்டதினால் ஆண்டவரை சந்திக்க மக்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் கடந்து சென்றார்கள். அவர்கள் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து விடுதலை பெற்றார்கள். இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க அர்ப்பணிப்போமா? இதெல்லாம் ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறீர்கள். நாங்களும் இதோ பல துன்பங்கள் பாலைவனத்தின் பாதையில் சென்றாலும் இதோ எங்களை பலியாக பரிசுத்த பலியாக உயிருள்ள பலியாக ரோமர் 12 பலியாக